ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 26/2/2026க்கான கேரளா டி சான்கிசான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதிக்கான ஒரு கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? 26ஆம் தேதிக்கான கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம், சரிங்களா? போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் கான்செப்ட் வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. 24ஆம் தேதிக்கு 4, 5ஆம் தேதிக்கு 5, 7ஆம் தேதிக்கு 7, 8ஆம் தேதிக்கு 8 அப்படிங்கிற நம்பர் 4 நாள் தொடர்ந்து நமக்கு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதமும் 4ஆம் தேதிக்கு 4, 5ஆம் தேதிக்கு 5, ஸோ நமக்கு 6ஆம் தேதிக்கு ஒரு 6ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் 6ஆம் நம்பர் வர்றதுக்கான இன்னொரு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நமக்கு உள் நம்பரில் நமக்கு இந்த இடத்துல 500, சரிங்களா? 500. ஸோ அதே மாதிரி அதுக்கு போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 500 அப்படின்னு சொல்லி அடித்தப்போ, அந்த 500 அடித்தப்போ பி போர்டு என்ன நம்பரோ அதை ரிட்டன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் தொடங்கியிருக்கும். அப்படி இருந்தாலுமே பி போர்டு ரிட்டன் இறங்கியிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு 6க்கு 6 ரிட்டன் இறங்கியிருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு பி போர்டு ரிட்டன் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் பி போர்டில் 6ஆம் நம்பர் ரிட்டன் இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா? உள் நம்பரில் 500 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது பி போர்டு என்ன நம்பரோ அந்த நம்பரு அப்படியே இறங்கியிருக்கு, சரிங்களா? அதனால் பி போர்டில் 6ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 5, 5ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இங்கே ஏற்கனவே நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி 5, 5ன்னு அடிக்கிறப்ப இதுலேருந்து இந்த இடத்துல நமக்கு அடப்பில் என்ன நம்பர் இருக்கோ அதுலேருந்து மேலே போய்க்கணும். 2, 4, 5ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா 23, 50, 01, சரிங்களா? இந்த ரெண்டு நம்பராக பிரிச்சுக்கணும். 23, 50, 01. இதுலேருந்து நமக்கு ஏபிஎஸ்சிபிசி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃபாலோவாக இருக்கும். அதனால தான் 3 பேர் அப்படிங்கிறனால நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ண சொல்கிறதில்ல. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அமைஞ்ச உடனே அடுத்த நாளே நமக்கு பாஸ் ஆகிருக்கும். அது மாதிரி தான் போன வாட்டி உடனே ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி வந்திருக்கு. அதனால தான் நம்ம இந்த பேர் நம்ம சொல்கிறதில்ல. இப்போ இதை எதுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, சி போர்டு மட்டும் 1ஆம் நம்பருக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி 5, 5ன்னு அடித்தப்ப சி போர்டு மட்டும் உடனே வந்திருக்கு. ஸோ என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போன மாதம் 5, 5ன்னு அடித்தப்ப 5, 5ன்னு அடிச்சிருக்காங்களா? ஸோ இங்கே அடிக்கிறப்ப 2, 4, 2, 4, 5ஆவது நாள் இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த நம்பரை 60, 78, 69 2 நம்பராக பிரிக்கணும்னு சொன்னாங்களா? ஸோ அடுத்த நாளே நமக்கு வரணும். ஆனால் 60, 78, 69 இது பாருங்கள், அதுக்கு அடுத்த மாதம் அடிச்சிருப்பாங்க. 60, 78, 69 ஏன்னா நமக்கு லாங்காக மாறுது, சரிங்களா? லாங்காக மாறுறதுனால தான் நம்ம வந்து இப்போ நம்ம கொடுக்குறதில்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடுது, சரிங்களா? சி போர்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இங்கே 1க்கு 1ஆம் நம்பர் கரெக்டாக வந்திருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி 5ஆம் நம்பர் எங்கே அடிச்சிருப்பாங்கன்னு காமிக்கிறாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று அடிச்சிருக்காங்க பாருங்கள், 5ஆம் நம்பர் 5, 5ன்னு அடிச்சிருக்காங்களா? ஸோ இங்கே 2, 4, 5ஆம் நாள் இதுலேருந்து 2 நம்பர் பிரித்து வரணும். 1, 42, 37, 75. ஸோ 75 நமக்கு உடனே வந்துச்சு. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கான்செப்ட் அடித்து அடுத்த நாளே அடிச்சிருவாங்க, சரிங்களா? இப்போ நமக்கு லாஸ்ட்டாக அடித்தது மட்டும் சி போர்டு மட்டும் வந்து கரெக்டாக வந்து உட்காருது, சரிங்களா? 1க்கு 1. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 9 அப்படி நம்பர் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் 9ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டுக்காக தான் நான் இந்த எடுத்திருக்கேன். நேற்று நம்ம கால்குலேட்டிவ் மெத்தடில் வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் 6 வருது, சான்ஸ் கம்மின்னு பார்த்தா நம்ம கரெக்டாக அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 9, 5 அப்படி நம்பர் வருது, சரிங்களா? 9, 5லேருந்து ஒரு நம்பர் வரணும். ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு 9 இருக்கிறதுனால இந்த நம்பர் நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதம் அடித்தப்ப, சரிங்களா? இந்த மாதம் அடித்தப்ப நமக்கு முன்னாடி மாதம் நமக்கு டக்குன்னு வைக்கல. ஆனால் இந்த மாதம் 55ன்னு வச்சப்ப நமக்கு இந்த நம்பரை எடுத்து அப்படியே நமக்கு திருப்பி அடிச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 5, 7 நேற்றுக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ 98, 89 வரணும். ஸோ இதுலேருந்து கரெக்டாக பாருங்கள். 1, 2, 3, 4, 5ஆவது நாள் 89, சரிங்களா? ஸோ 89 அப்படிங்கிறப்ப
பி போர்டு அப்படியே நம்ம இறங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் சரிங்களா. பி போர்டு 6 அப்படி நம்பர் இறங்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் 869 கால்குலேட்டர் கெஸ்ஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்குள்ள 95 அப்படிங்கிற நம்பர் தான் வருது சரிங்களா. 869 அதே மாதிரி 968 இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 869 968 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. 869 968 இந்த 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நமக்கு 733 887 507 ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். 733க்கு 7 நம்ம காமனாக வச்சுக்கோங்க. இங்கேயும் 7 காமனு, இங்கேயும் 7 காமனு, இங்கேயும் 7 காமனு. இங்கே 733 ரிசல்ட்டு சரிங்களா. 7 காமனாக வச்சுட்டு இந்த டபுள் 3 வந்து பவர் பண்ணால் 8 8 88 சரிங்களா. ஸோ அதே மாதிரி 507ன்னு அடிச்சிருக்காங்க. 7 காமனாக வச்சிட்டோம்னா 7, 0க்கு பவர் பண்ணால் 5, 5க்கு பவர் பண்ணால் 0, 750 அப்படிங்கிற நம்பர் ரிட்டன் அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 எடுத்து நமக்கு ஏபியில் பவர் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம 50 எடுத்து நமக்கு அப்படியே திருப்பி 750ன்னு சொல்லி வைக்கணும் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 9750 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது சும்மா சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பிக் பிளேஸ் வந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 9750 அப்படி நம்பரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எப்படி நம்ம 8 5 டோட்டல் பண்ணால் 13 நம்ம யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதாவது 94 9 4 டோட்டல் பண்ணால் 13, 6 7 டோட்டல் பண்ணால் 13, ஸோ 8 5 டோட்டல் பண்ணால் 13. ஸோ நம்ம தனியாக எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ யாரும் ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு பிசி மட்டும் பாருங்கள். பிசி மட்டும் சரிங்களா. பிசி மட்டும் 4 7 சரிங்களா. 4 7 இந்த நம்பர் பிசி மட்டும் பாருங்கள். 4லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணுற நம்பர் 5 அப்படி நம்பர் இங்கே வந்திருக்கு. 7க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 6ங்கிறது இங்கே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4லேருந்து 5 5க்கு அப்புறம் 6 இந்த இடத்துல 6 6 இங்கே 7 6 இந்த இடத்துல 5 சரிங்களா. 65 ரிட்டன் அதே மாதிரி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 6 வரணும்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. 65 அடித்த நம்பரே 65 ரிட்டன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் 65 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்கன்னா 10 65 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பி போர்டில் 6 வச்சு 968 சரிங்களா. 968 அதே மாதிரி 869 இந்த 2 நம்பர் தான் ஸ்ட்ராங்கு சரிங்களா. 9750 1 லேக் ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 10 65 1 லேக் ப்ரைஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 9750 10 65 அப்படி நம்பரும் 1 லேக் ப்ரைஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கான கால்குலேட்டர் கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் 95 அப்படி நம்பர் வருது. ஸோ இதில் நம்ம 9ஆம் நம்பரை ஆல் போர்டுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுது. ஸோ 5க்குமான சான்ஸும் இருக்குது சரிங்களா. இதில் நீங்கள் என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து டைப் பண்ண அப்படின்னு நினைக்கிறவங்க 968 சரிங்களா. இந்த ஒரு நம்பரை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிட்டு பிசி 65 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.